ஒரு நிமிஷம். அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கல்ல? மூர்த்தி கிட்ட பேசுனீங்களா இல்லையா? பேசின கை. பேசுனீங்களா? என்ன சொன்னா? அவர் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காரு. உன்னை கஷ்டப்படுத்த அவர் விரும்பலன்னு சொல்றாரு. ஐயோ, அவன் இப்படி பண்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கயன். அவர் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. சரி, வேற என்ன சொன்னா? இந்த சமையல் போட்டியில நீ ஜெயிச்சாலும் அதுல வர பணத்தை வச்சு எழில் தம்பிக்கு டிராவல்ஸ் ஆரம்பிக்க சொன்னாரு. இனிமே உனக்கு பாரமா இருக்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஐயோ அண்ணி, எனக்கு கோவமா வருது. அவனுக்கு ஏன் புத்தி இப்படி எல்லாம் போகுதுன்னே தெரியல. என்ன பெரிய பாரம்? நான் எப்போது அப்படி எல்லாம் நினைச்சிருக்கேனா? அது தெரியும் அவனுக்கு. நீங்க அவன்கிட்ட பேசி புரிய வச்சு வீட்டுக்கு வர வைப்பீங்கன்னு பார்த்தா அவன் சொன்னதை என்கிட்ட ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க. அண்ணி, நம்மள விடுங்க. அனுவை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தானா? மூர்த்தி இல்லாம அவ ஏங்கி போயிட மாட்டா. உடம்பு வேற சரியில்லை நீ. அண்ணி, ஒழுங்கு மரியாதையா என் போன் எடுக்க சொல்லுங்க, இல்ல எனக்கு போன் பண்ண வந்து சொல்லுங்க. என்ன ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க வேண்டாம்னு தெளிவா சொல்லிடுங்க. அப்போ நீ ஹோட்டல் வைக்கிற எண்ணத்தை கொஞ்சம் மாத்திக்கோமா? முடியாத நீ. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவா மாத்திக்க மாட்டேன். அவனுக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்து அவனை முதலாளியா நான் அவனை உட்கார வைப்பேன். இது முடியாதுன்னு அம்மா சொன்னாலும் சரி, அந்த கடவுளே சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். அன்பு வந்துட்டா.